அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்களா? நான் இன்னும் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு ஆட்சி, அதிகாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சுதந்திரம், இந்த திமிரா பேசுகின்ற இந்த உரிமை எல்லாமே காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சை. காங்கிரஸ் அந்த படம் டேமேஜ் பண்ண உடனே அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. சரியா? அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? அவர் யாரு? திமுக வேண்டியவர். அந்த படத்தினுடைய வெளியிட்டது யாரு? ரெட் ஜெயண்ட் போலீஸ். அது திமுக குடும்பத்தினுடைய கம்பெனி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. கூட்டணின்னு சொல்லிட்டா அவங்க பட்ட தப்புக்கு நாங்க பொறுப்பா? சொல்லுங்க. அவங்க நல்லதுன்னு சொன்னாங்களா? நாங்கள் தான் எங்கள் ஆட்சியில் செய்தோம்னு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நல்லது பண்ணோம் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அவங்க இன்னும் சொல்ல மாட்டீங்க. திமுக ஆட்சியில எங்களுடைய வெற்றி எத்தனை சொல்றாங்க? நாங்களும் காங்கிரசும் சேர்ந்துதான் வெற்றி அடைந்தோம் அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி இருந்தா தானங்க கூட்டணின்னு அர்த்தம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே மாட்டோம் சொன்னாங்களா 4 வருஷமா? இப்ப போய் பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் தனியா போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்களா? உள்துறை அமைச்சர் பார்த்தாங்களா? நாளைக்கு அந்த கட்சியிலே கூட்டணி சேர மாட்டாங்க உங்களால சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னா அது பைத்தியம்னு கீழ்பாக்கத்தில் அடைக்கணும். கண்ணீர் திரி பசங்களா, 1000 இருந்தாலும் விவிகிரி பாப்பான், சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு. அது மட்டும் இல்லடா, நாமெல்லாம் இந்தியருக்கு போராடுறோம். அந்த இந்தி இன்னைக்கு ஆட்சி மொழியா சட்ட ரீதியா வராம தடுத்ததே அவன் போட்ட ஒரு ஓட்டு தான். அதனால அவருக்கு தான் ஓட்டு போடணும். அப்ப முதலமைச்சரா நீங்க சொன்ன கருணாநிதி தானே இருந்தாரு. அவர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாரங்க கேட்டாங்க, உங்களுடைய தந்தை இப்படி சொல்லி இருக்கிறாரே, இன்னைக்கு கூட பேப்பர்ல வந்துருக்கு. அதுக்கு அவர் என்ன சார் பதில் சொன்னாரு? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிட்ற நேரம். பேட்டியும் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கட்டும். உங்களுடைய செய்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். 2026 தேர்தலுக்கு 26 தேர்தலை மையப்படுத்தி திருச்சி வேலுசாமி சார் கூட்டணி அமைக்கிறதுல எந்த மாதிரி முக்கிய பங்கு வகிக்கிறீங்க? 26 தேர்தலை பொறுத்தவரையில் நீண்ட காலத்திற்கு பின்னால் புதிய பார்வை, புதிய வடிவம், புதிய சிந்தனை, மக்களுடைய நல்வாழ்வு, இதை கருத்து கொண்டிருக்கிற ஒரு புதிய அரசியல் வடிவம் உருவாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கித்தான் என்னுடைய பயணம். பொங்கல் என்றாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ரொம்ப தவறாக போய் தமிழ்நாட்டில் நிறையா தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை மாற்றி மீண்டும் ஒரு புனிதமான ஒரு காலத்தில் ஒரு ஓமாந்தூரார், ஒரு குமாரசாமி ராஜா, ஒரு ராஜாஜி, ஒரு காமராஜர், அவர் காலத்திலெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 150 கோடியை தாண்டதுக்கு முன்னாலே காமராஜர் ஆட்சி விட்டே போயிடுறார். அப்போல்லாம் எப்படிப்பட்ட புனிதமான ஆட்சி நடந்தது. மெல்ல மெல்ல இப்படி மாறிப்போய் இன்றைக்கு எல்லோருடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டாலே அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் அந்த புனிதமான ஆட்சி வர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு காய் நகர்த்துறோம். சரி சார், கூட்டணி குறித்து தலைவர்கள்லாம் பேசுவாங்க. தேர்தல் அதிகார பகிர்வு குறித்து தலைவர் பேசுவார். அதுக்கு முன்னாடி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காதில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறதுலேருந்தே அவர் பேசக்கூடாது, டெல்லியில் தானே பேசணும். இவர் ஏன் பேசுகிறாரு சார்? காங்கிரஸ் கட்சி அடிமைகளின் கூடாரம் இல்லைங்க. கருத்துக்களை சொல்வது தவறே கிடையாது. நான் தான் இதை மாதிரி ஒருத்தர் கேட்குற போது சொன்னேன், தமிழ்நாட்டில் மனுநீதி சோழனுடைய ஆட்சி நடக்குன்னு அவர் சொன்னார்ல. இந்த கார்கே கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் சொன்னாரா? அவருக்கு இருக்கிற அந்த உரிமை எனக்கு இருக்கும்ல. கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்வது தவறு. ஆனால் அந்த கருத்து தவறாக இருக்குமானால் அவர் சொல்லலாம், சரியாக இருந்தால் பாராட்டலாம். ரெண்டையும் செய்யாமல் அவர் கருத்து சொல்லலாம், மற்ற யாருமே சொல்லக்கூடாது
என்பதை மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள், காங்கிரஸ்காரன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லை, ஒரு கூட்டணி அப்படின்னு இருக்கும்போது அதற்கு குந்தகம் விளைவிக்க மாதிரி பேசுனா அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நெருக்கடி வருது சார். உங்க வார்த்தையை மாற்றி போடுங்க. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு தான். மற்ற நாட்களும் கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் அதற்கு பேர் கூட்டணி. நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கோமா? அப்போ திமுக ஆட்சியில் ஒரு பெரிய தப்பு நடக்குன்னு வச்சுங்க, அதை பற்றி காங்கிரஸ்காரன் பேசக்கூடாது கூட்டணி, அப்படி அர்த்தமா? 4 வருஷமா பேசலையே. இல்லை, யார் சொன்னா? நீங்க கண்ணிருந்தும் குருடராய் காதலும் செவிடராய் இருந்தால் தெரியாது. 4 வருஷத்துல திமுக ஆட்சியில இந்த குறை இருந்துன்னு எந்த போராட்டம் நடத்தி இருக்கீங்க சார்? இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இதை நான் விளக்கம் சொல்றதுக்கு பேட்டி நேரம் போதாது. அதனால நாங்கள் கடந்த காலங்களில் போற சொல்லிட்டு தான் இருந்தோம் என்பதை மட்டும் பதிவு பண்றேன். சரி சார், 2026 இந்த தேர்தலை மையப்படுத்தி கடந்த 6 மாதமா ஒரு பெரிய இழுபறி திமுக காங்கிரஸ்குள்ள இருக்கு. யார் அதுக்கு விதை போட்டது? யார் இழுபறி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவன் யோசிச்சு பார்க்குறான், எல்லாமே ஒரு சந்தர்ப்பங்கள் தானே, தேவைதான். ஒரு மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவோம்ல, அதை போல கடந்த காலங்களில் தொடர்ந்து அவமானப்பட்டு ஒரு புனிதமான ஆட்சியை இந்தியாவிலே தந்த தமிழகத்தில் அந்த காங்கிரஸ் கட்சி மெல்ல 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 போய் தன்னுடைய சுயத்தை இழந்து, எப்போது இவனுக்கு கோபம் வந்ததென்றால் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் அவமானப்பட்டான். அதற்கு பின்னாலே தான் அவன் தன்னை உணர்ந்தான். அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறதா இந்த உணர்வு. உடனே ஆட்சிக்கு வர முடியாட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் தங்களுக்கு மரியாதை வரும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு ஆட்சியில் தவறு நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு பயன்படும் என்கின்ற சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை மெல்ல மெல்ல பலமாய் இன்றைக்கு மிக பலமாக வந்திருக்கிறது. அவ்வளோதான். சமீப காலமாக திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுடைய ஐடி விங், காங்கிரஸுக்கு நாங்கள் நிறைய இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பூத்தில் வேலை பார்க்குறதுக்காவது ஆள் இருக்கா? அதுவும் நாங்கள் தானே வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எழுதுகிறாங்களே. நான் இதுக்கு வேறு வழியே இல்லைங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும். இதை பற்றி பேசுகிற ஆட்சியில் இருக்கிற அந்த தார்மீக யோகியதை தகுதி இருக்கிறதா உங்களுக்கு? இந்த நாடு 200 ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த அடிமை இந்தியாவிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்காக அடிபட்டு உதைப்பட்டு காராகிரகத்தில் அடைபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்ட அவருடைய வாரிசுகளான காங்கிரஸ்காரனுக்கு யோகியதை கிடையாது. எங்களுக்கு தான் இருக்குன்னு என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் தியாகம் செய்தோன்னு சொல்லணும். இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்டு தீர்மானம் போட்ட நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்களா? நான் இன்னும் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு ஆட்சி அதிகாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சுதந்திரம், இந்த திமிரா பேசுகின்ற இந்த உரிமை எல்லாமே காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சை. அதை மறந்துட்டு பேசுகிறத முதல்ல இதோடு நிறுத்திக்கணும். அவங்க சமீப காலத்தில் மிக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. திரும்பவும் அந்த விமர்சனத்தை நான் பதில் சொன்னால் எல்லோரும் தூக்கில் தான் தொங்கணும். நான் அதை போக விரும்பலை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய தொண்டரடி பொடிகளை அடக்கி வைத்துக் கொள்ளட்டும். அவர்களுக்கு வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே, உங்களுக்கு புரியும். அந்த மீசக்காரர்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதம் என்னுடைய உயர்நிலைப்பள்ளி காலத்தில் என்னோடு படித்த நண்பன் மூகா முத்து, இன்றைய முதல்வருடைய மூத்த அண்ணன், ஒரு காலகட்டத்தில் அவர் எழுதி இந்த பத்திரிகையிலே போடுங்கள் என்று கொடுத்தார். அவர் அந்த ஆசிரியர் என்னிடத்திலே கொண்டு வந்து காட்டி, ஐயையோ இதெல்லாம் போட்டால் நாட்டில் பெரிய கலவரமே வந்துடாதா என்றார். அது என்னவென்று நான் சொல்லவில்லை. உங்களால் முடியும் என்றால் உங்களுக்கு நட்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்டு அந்த கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு அதற்கு பின்னால் பேசுவது உங்களுக்கு நல்லது. என்னன்னா எதை வேணாலும் பேசுகிறான்னு நினைக்கிறாங்க. நேற்று கூட வருகிற போது நண்பர் காட்டினார், நேற்று ஒரு கூட்டத்தில் நான் பேசுனதுக்காக இப்போதான் தெரியுது இவன் சங்கின்னு. எவ்வளோ பெரிய திமிர், எவ்வளோ பெரிய கொழுப்பு, எவ்வளோ பெரிய ஆணவம். வாஜ்பாய் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தது நானா? திமுக காரன் தானே. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், அதுவும் திராவிடர் கழகத்தை போலத்தான் என்று கருணாநிதி முரசொல்ல எழுதினாரா, நான் எழுதுனா? யாரை பாட்டு சொல்வது? சிகப்பு விளக்கு பகுதியிலே தொழில் செய்கிறவர்களெல்லாம் குடும்ப பெண்ணை பார்த்து கேவலப்படுத்துவதற்கும் இதற்கு என்ன வித்தியாசம்? இதையெல்லாம் பேசுகின்ற உரிமையே உங்களுக்கு இல்லை. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் மனிதன் தான், வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் திரும்பி நான் இதெல்லாம் பேச தொடங்கினால் ஒருவரும் தப்ப மாட்டீர்கள். இதெல்லாமே விஜயை முன்னிறுத்தி தான் திமுக காங்கிரஸ் பிரச்சனை
நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. எங்களுடைய உரிமைக்காக சொல்றேன்றேன். இதில் விஜய் எங்க வர்றாரு? இல்ல தாவேகா வளர்ந்து வருகிறது, தாவேகாவுடைய வளர்ச்சி தெரிகிறது அப்படின்னு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்லாம் சொல்றாங்க. எங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எங்க சுயமரியாதைக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு, தாவேகா வளருது நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கருத்தை சொல்றீங்க. அது சரியா தப்பான்னு வேணா நான் சொல்லலாம். நாம் தமிழர் வளர்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி வளர்கிறது, விசிகா வளர்கிறது அப்படின்னு காங்கிரஸ் லீடர்ஸ் ஸ்டேட்மெண்ட். வளர்றதாங்க சொல்ல முடியும், வளராத எப்படிங்க சொல்ல முடியும்? வளர்றத வளருது உண்மையை பேசுறதே தப்புங்கிறீங்களா? எனக்கு புரியலீங்களே. சொல்லுங்க சார். அவங்க காங்கிரஸ்காரங்க இதை சொன்னாங்கன்றீங்க, அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னா பொய்ன்னு சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லாம வேற எதையோ ஒன்று நீங்க மாற்றி பேசுவது என்பது நியாயம் இல்லை. ஜனநாயகன் பொங்கல் அப்படிங்கிறது யாருக்காக கொண்டாடினீங்க? ஏன் நாட்டில் ஜனநாயகம் என்பது முழு சுதந்திரத்துக்கான அடையாளம். சரியா? நீங்க நாட்டில் பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அருகி போயிருக்குது. உங்களுக்கு விளக்கம் கேட்டதுனால சொல்றேன். சமீபத்தில் பார்த்தீங்களா, இதே சென்னையில் 7 வயது ஒரு பெண் குழந்தை வெளியே போயிட்டு வர முடியல, அதுக்கு பாலியல் பலாத்காரம். அதை உங்களுக்கு நல்லா தெரியணும்னா அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் பிடிச்சாங்களா? அவன் மீது ஏதாவது தீவிரமாக வழக்கு இருக்கா? குண்டாஸில் போட்டது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சத்தை பயத்தை தருகிறது. அது மேலே முழுமையான ஜனநாயகம் தேவை என்று அந்த நினைப்பை உருவாக்குவதற்காக இந்த பொங்கலை ஜனநாயக பொங்கல்னு கொண்டாடணும். இது கூட தப்புங்களா? விஜய்க்காக கொண்டாடல. ஏங்க நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டு. நீங்க எதுக்காக வேணாலும் உங்களுக்காக தான் கொண்டாடணும்னு கூட நினைச்சுங்க. நாங்க இல்லை. ஜனநாயகம் முழுமையாக இருக்க வேண்டும், சாதாரண கடைக்கோடி மனிதனுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்கு பேர் தானே ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் முழுமையாக இருக்கணுக்கு நினைவுபடுத்த கொண்டாடுறோம். அது உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வதும், தவறு இருந்தால் விளக்கம் சொல்வதும் நான் ஏற்றுக்கிறேன். இல்ல, மோடி பொங்கலுக்கு எதிராக ஜனநாயகன் பொங்கல் கொண்டாடுனீங்களா? இப்பதான் கரெக்டா வர்றீங்க. மோடி பொங்கல் அதில் யார் கலந்துக்கிட்டா? தமிழ்நாட்டிலேருந்து சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ் கலந்துக்கிட்டாங்க. கரெக்டு, பிரமாதமாக சொல்றீங்க. அது மோடி பொங்கலா பராசங்கி பொங்கலா? சார், பராசக்திக்கு பராசங்கின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க. அதான் பராசக்தியில் இருக்க முன்னால பராவும் பின்னால் இருக்க அந்த சங்கியும் சேர்ந்து பராசங்கி. இப்போ உண்மை என்னன்னு தெரியுதா? காங்கிரஸ்காரர்களை பார்த்து சங்கி சங்கின்னு பேசுறாங்கன்னு சொன்னீங்களா கொஞ்சம் முன்னால? இப்போ உண்மையான சங்கி யாருன்னு தெரியுதா? மோடி பராசக்தி படத்தினுடைய கதை என்ன? இந்திய எதிர்ப்பு. அவர் மோடி பேசுகிற இந்தியை பார்த்து கைத்தட்டி முன்னால் உட்காந்துருக்கு பராசங்கி அந்த கூட்டம். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறது. இதுவும் புரியலன்னா தமிழன் ரொம்ப கஷ்டப்படுவான். இல்லை, ஒரு விழா அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் இன்வைட் பண்ணுறாங்க, அவங்க போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பராசங்கி ஏங்க இவங்க கொள்கை என்னங்க? இந்த படம் என்னங்க சொல்லுது? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்தது தானே சொல்லுதுங்க. அப்போ அவங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் பின்னால் போவீங்களா? உங்களுக்குன்னு கொள்கை இருக்கா இல்லையா? சார், இது படம் சார், அது அரசியல் சார். படம் வேற அரசியல் வேறையா? எனக்கு அது தெரியாதுங்க. இதுக்கு முன்னாலாம் படத்தில் தாங்க அரசியலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதை தடை பண்ணியிருந்தாலே தமிழ்நாடு உருப்பிட்டு இருக்குமே. படம் வேறு, அரசியல் வேறு அல்ல, எல்லாமே ஒன்றுதான். அதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு மட்டும் நான் கேட்கறதுக்கு நீங்கள் ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். சார், ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் வரக்கூடியவங்க சொன்ன கதையில் நடித்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு இசையமைக்கணும்னா இசையமைத்து கொடுத்துட்டு போவாங்க. அதற்காக அதே கொள்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள். இவங்க மோடி பொங்கலில் கலந்துக்க கூடாது. காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது வெறும் பெண் மட்டும் இல்லை, பாடகனாலும் சரி, எழுத்தாளர்னாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, எதை வேண்டுமானாலும் நடிப்பது, எதை வேண்டுமானாலும் பாடுவது என்றால் அதுவும் ஒரு வகையான விபச்சாரம். நீங்கள் இந்த மக்களுக்கு எது சரி என்று சொல்லுகிறீர்களோ, மக்களிடத்தில் எது குற்றம் என்று சொல்லுகிறீர்களோ, அதை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் நடிக்கிறீர்கள் அர்த்தம். அதை விட்டுட்டு நான் படத்தில் நடிக்கிறது வேற, இது வேற அப்படின்னா அந்த படத்தில் நடித்தது தானே உங்களுக்கு கூப்பிட்டாங்க, இல்லை வேற எதுக்காக கூப்பிட்டாங்க? உங்களை கூப்பிட்டாங்களா? என்ன கூப்பிடல சார். இல்லை கேமராமேனை கூப்பிட்டாங்களா? இல்லை இல்லை, உங்களை கூப்பிட்டதற்கான அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, இசையமைச்சிங்க, டைரக்ட் பண்ணீங்கன்னு தான். அந்த படத்தினுடைய கதை என்னவோ அதை மையப்படுத்தான கூப்பிட்றாங்க. நீங்கள் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த படத்தில் காங்கிரஸை டேமேஜ் பண்ணதுக்காக
அழைப்பு விடுக்கப்பட்டு. ஓ, கரெக்டா நீங்க சொல்லிதாங்க எனக்கே புரியுது. காங்கிரஸ் டேமேஜ் பண்ணதுனால தான் பிஜேபி கூப்பிட்டுச்சா? இப்ப எனக்கு புரியுதுங்க. இப்ப நான் சொன்னது கரெக்ட் தான். பராசங்கி இல்ல, நீங்க ஒன்னு ஏங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க உண்மை இருந்தா நான் ஒத்துக்கிட்டேங்க. நான் என்ன எதிர்த்தனா? காங்கிரஸ் தான் ஹிந்திக்கு நட்பா இருந்தாங்க அப்படின்னு அந்த படத்துல ஒரு கதை வந்துச்சு. ஆமாங்க, எனக்கு அதை சொல்லலைங்க. நீங்க சொன்னதாங்க எனக்கு இவ்வளவு நேரம் ஏண்டா போடாங்கன்னு நினைச்சேன். இப்பதான் வேணப்பா, நான் கொஞ்சம் டல்லு தான், நீங்க பிரைட்டா இருக்கீங்க. காங்கிரஸ் அந்த படம் டேமேஜ் பண்ண உடனே அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறாங்க. சரியா? அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? பாஸ்கரன். அவர் யாரு? திமுக வேண்டியவர். ஆமா, நண்பு. அந்த படத்தினுடைய வெளியிட்டது யாரு? ரெட் ஜெயண்ட் மூவிஸ். அது திமுக குடும்பத்தினுடைய கம்பெனி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? ஒன்றும் புரியல சார். ஒண்ணுமே புரியலையா? உங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாதுங்க. சரி, உங்க கூட எப்படி அந்த அம்மா குடும்பத்துன்னு தெரியல. இவ்வளவு தெளிவா எப்படிங்க சொல்ல முடியும்? இவங்களை கூப்பிட்டது அந்த படக்குழு தானே கூப்பிட்டாங்க. அந்த எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ படம் வருது. அந்த குழுவை கூப்பிடாம இவர்களை மட்டும் கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்க தான் சொன்னீங்க. அது காங்கிரஸை டேமேஜ் பண்ணுதுன்னு. அதுலேருந்து எங்களுக்கு புரியுது இல்லை. காங்கிரஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு படம் எடுத்தவர் யார்? டைரக்டர் யார்? ப்ரொடியூசர் யார்? நடித்தவர் யார்? அந்த படத்தினுடைய ஹீரோ. இதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு அவர் ஒரு உறவு முறை. ஏன் எனக்கு தெரியும்னா, அவங்க அப்பா திருச்சியில் பிஹெச்சியில் தான் வேலை பார்த்தாரு. இவர் பிறந்தது அங்கே தான், அங்கே இருந்து படித்தார். கல்லூரியில் என்ஜினியரிங் கல்லூரியில் 2வது வருஷம் படிக்கிற போது தான் இவரை கூப்பிட்டு சினிமாவுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. சிவகார்த்திகேயன். கரெக்டாக சொல்கிறீங்களேங்க. சொன்னால் நீங்கள் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கீங்க. அதனால் அவங்க பின்னணி முழுக்க தெரிந்த தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு நெருக்கமானவர்கள். அதை ப்ரொடியூஸ் பண்ணது, வெளியிட்டதே ரெட் ஜெயண்ட் மூவி. அந்த குடும்பம் தானே, அவங்களுடைய கம்பெனி தானே அது. அதில் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை பாராட்டி மோடி கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ 2 3 5 6 4 10. இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைக்கே தெரியுமே, எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியுது இல்லைங்க? ரைட். காங்கிரஸை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி அப்படிங்கிற மொழியை தமிழ்நாட்டில் கொண்டு நடைமுறைப்படுத்தணுங்கிற காங்கிரஸ் அவ்வளோ ஈடுபாடாக இருந்து, பக்தவச்சலம் ஈடுபாடாக இருந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மாநில தலைவர் ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு கொடுக்கவே இல்லையே. அது அவர்கிட்ட கேளுங்க சார். நான் என்ன சொல்றேன்? அவரும் பேச மாட்டேங்கிறாரு. நாங்க பேசலாம், நீங்க ஏன் பேசுறீங்க? அவர் பேசலான்னு ஏன் பேசாம இருக்கிறாரு? என்கிட்ட தானே கேட்குறீங்க. அந்த படத்தில் காங்கிரஸ் கட்சியை டேமேஜ் பண்ணியிருக்கு, அதையும் நீங்க தான் சொல்றீங்க. அதை காங்கிரஸ்காரனாக இருக்கிறவன் அத்தனை பேர் எதுக்குறான். அதை யார் எதுக்கலையோ அவங்க காங்கிரஸ்காரங்க இல்லை. அவங்க காங்கிரஸுக்கு இப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க, இந்தி மொழியை திணிக்க பார்த்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க. ஓஹோ, கூட்டணி உடைஞ்சு இந்தி மொழியை நாங்க திணிக்க பார்த்தோம். இப்ப நம்ம முதலமைச்சருடைய தங்கை தானே கனிமொழி. ஆமா, அதில் மாற்றம் இல்லையா? அவங்க இந்தி முறையா படிச்சு அதில் பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? முதலமைச்சருடைய மாமன் பையன் தானே தயாநிதி மாறன். இந்தி நல்லா எழுத படிக்க படிச்சிருக்கிறாரா இல்லையா? அவங்க நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் இந்தி சொல்லி தர்றாங்களா இல்லையா? இப்போ இந்தியை நாங்களா போய் திணிச்சோம்? நீங்க தானே சார் படிச்சிருக்கீங்க. அவங்க மற்றவங்க படிச்சாதான் தப்பா? நீங்க படிக்கலாமோ? எனக்கு இப்பதாங்க புரியுது. சார், ஹிந்தியை திணிக்க கூடாது, விரும்பி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விரும்பி அப்ப திணிக்க கூடாது, விரும்பி படிக்கலாம்னு மற்றவங்களுக்கு சொல்ற. நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லும்போது நான் குடிகாரனா இல்லாம இருக்கணுங்க. நான் முழு நேரம் குடிகாரனா இருப்பேன், ஆனா குடிக்காதே அவனு உங்களை சொல்றது போல இருக்குது. ரொம்ப யோசிக்கிறீங்களா? விளக்கம் நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு விளக்கம். ரைட். அப்ப நல்ல தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உங்க விளக்கத்தை ஏற்றுக்கொள்றோம். இருந்தாலும் கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா காங்கிரஸ் சார், திரும்பவும் சொல்றேன், கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் எப்போதும் கூட்டணின்னு அர்த்தம். ஆட்சியில் ஒருவர் தான் இருப்பாங்கன்னா மற்றவங்க எல்லாம் கூட்டணி இல்ல. சார், உங்க தலைவர் தான் நாங்க இன்னும் கூட்டணியில் சார். அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? கூட்டணி தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை குழு? சார், சீட்டு வாங்குறதுக்கு. சீட்டு வாங்குறதா? ஏற்கனவே தான் கொடுத்துருக்காங்க சீட்டு, அப்புறம் என்ன புதுசா வாங்குறீங்க? அப்போ புதுசாக தானே பேசுறீங்கன்னு அர்த்தம். நேற்று இருக்கிறத அழிச்சிட்டு இப்போ புதுசாக பேசுறீங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். சார், கூட்டணின்னு சொல்லிட்டா அவங்க பண்ணுற தப்புக்கு நாங்கள் பொறுப்பா? சொல்லுங்க. அவங்க நல்லதுன்னு சொல்லாங்களா, நாங்கள் தான் எங்கள் ஆட்சியில் செய்தோம்னு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நல்லது பண்ணோம் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அவங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? திமுக ஆட்சியில் எங்களுடைய வெற்றி எத்தனை சொல்றாங்க? நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்து தான் வெற்றி அடைந்தோம் அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி இருந்தால் தானே கூட்டணின்னு அர்த்தம்.
நல்லது பண்ணா அவங்க, ஏதாவது தப்பு நடந்து போச்சா கூட்டணியா? எந்த ஒரு நியாயங்க அது? கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க சார். சார் இப்போ நான் ஒன்று தான், ஒருவேளை இந்த மோதல்கள் ஒரு பிளவை நீங்கள் பிளந்துடுச்சுன்னு தான் சேரணும்னு சொல்கிறீங்க. பட் திமுக கூட்டணி இல்லைன்னா வேற ஆப்ஷன் என்ன சார்? அது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாங்க. மனுஷன் பிறக்கிறது என்னைக்கா ஒரு நாளைக்கு சாக தான் போகிறான். இது இயற்கை. நாம் முன்னாலே நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா? எது வேணால் நடக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். கூட்டணி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீ உங்களுக்கு இப்படி கேட்டால் தான் புரியும். சரி, எங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, திமுக என்ன நிரந்தரமாக காங்கிரஸ் கூட கூட்டணியா? சார், திமுக என்கிற ஒரு கட்சி உருவானதே காங்கிரஸுக்கு எதிராக தானே சார்? சரியா தப்பா? அப்புறம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துச்சா? எங்களுக்கு காங்கிரஸுக்கு நேர் எதிரி பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆக அரசியல் என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதல்ல, அந்தந்த நேரத்தில் மாறக்கூடியதானே. அப்புறம் உடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கான செத்தா போயிடுவோம். நாங்கள் வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண தானே செய்வோம். வேறு எதுவுமே இல்லைன்னா நாங்கள் தேர்தல் நிற்க தானே செய்வோம். ஜெயிப்பது தோற்பது என்பது வேறு. ஆட்சியில் இருப்பதான்னு மற்ற எல்லா கட்சியும் ஓடி போயிடுவானா? நேற்றுக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறீங்க, நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோடு இருந்தால் தான் நீங்கள் அமைச்சராக முடியும், முதலமைச்சராக முடியும், இல்லைன்னா எதிர்கட்சியாக தான் போக முடியும். இப்படி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஆளுங்கட்சி மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ ஸ்கீம்ஸை பெண்களுக்கு செஞ்சுருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. எங்களோடு இருந்தால் தான் நீங்கள் ஆளுங்கட்சி, இல்லைன்னா எதிர்கட்சி அப்படின்னு. ஆமாங்க, அதுதாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் ஆட்சியில் இன்னைக்கு வருவதற்கே சுதந்திரம் வரவு தானே வந்துச்சு. அந்த சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்த நாங்கள் தான். எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறீங்களா? என்ன சார் நீங்க நியாயம் பேசுறீங்க? உங்களை தவற விட்டா திமுக எதிர்க்கட்சியா? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க 4 மாசம் கழிச்சு சொல்லுங்க நான் சொல்றது சரியா தப்பான்னு. எங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆட்சி. எங்களுக்கு எதிராக போனால் எதிர்க்கட்சி. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். அந்த வாய்ப்பு நான் ரொம்ப திறந்த மனதோடு சொல்றேன். அவங்களுக்காவது கூட்டணி சேர்வதில் எந்த தயக்கமும் இல்லை. எல்லாரும் கூட கூட்டணி சேருவாங்க. நாங்கள் எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டோம். அதே அந்த கூட்டத்தில் பேசியிருப்பேன். அது சொல்லிட்டு சொன்னேன். அதனால ஆட்சியில் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் ஆட்சி. உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் கூட நீங்கள் கூட்டணி சேர போகலன்னு சொல்லியிருப்பேன். அதை சொல்ல மாட்டீங்களே? அதனால் நீங்கள் எழுதி வச்சுங்க சார். இந்த தேர்தலில் எங்களுக்கு அமைச்சரவையில் யார் இடம் கருதுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி உண்டு. அது யாரா வேணாலும் இருக்கலாம், பிஜேபியை தவிர. தேர்தல் முடிவு அதை காட்டும். 4 மாதம் கழிச்சு இதே மாதிரி நம்ம பேசுவோம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு டீம்ஸ் மட்டும் திமுகக்கு எதிராகவே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அதே மாற்றி போடுங்களே. காங்கிரஸ் கட்சியில் ஒரு டீம் மட்டும் திமுக ஆதரிச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் உங்க வார்த்தையில் பொருள். அப்படிதானே? கரெக்டா சார்? உங்க கேள்விக்கு அது மாற்றி போட்டா அதானே? 2 ஒன்று தான். காங்கிரஸ் கட்சியில் மட்டும் உள்கட்சி ஜனநாயகம் உண்டு சார். வேற கட்சியிலாம் வெளியில பேசினா குற்றமா. எங்க கட்சி என்பது நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதுல உள்கட்சி சுதந்திரம் இல்லைங்கிறீங்களா? அதற்காக திமுகவை கொண்டாடுறவங்க காங்கிரஸ் என்ன சின்ன வீடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறீங்களா சார்? வேற எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. நீங்க சொல்றதே சொல்றேன் சார். காமராஜரை பற்றி கேவலமா பேச நான் பேச மாட்டேன். காந்தியை பற்றி கேவலமா பேசினா பேச மாட்டேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்ற எப்படிங்க காங்கிரஸ்காரனா இருப்பான்? எனக்கு விவரம் தெரியாம கேட்கறேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் முத்தமிழறிஞர், அதனால முத்தமிழறிஞர்னு சொல்றாங்க. அப்படியா? ஓ, இந்த சொன்னாரே நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்கள் திராவிட நாடு தெரியும்னு. ஓ, அதுதான் பெரிய. எங்களுக்கு அந்த அறிவு இல்லைங்க. என்ன சார் பேசுறீங்க? அது திமுக காரன் பேசலாம். காங்கிரஸ்காரன் ஜீவ மூச்சு காமராஜர் தமிழ்நாட்டில், தேசிய அளவில் காந்தி. இன்னைக்கு உலகத்திலேயே கொண்டாடுகின்ற முதல் மனிதனே காந்தி. அவரை பற்றி கேவலமா பேசும்போது நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா கருணாநிதிக்கு ஆதரவு பண்ணா நீ அங்கே போயிரு. காங்கிரஸ்காரனாக இருக்க முடியும். நீங்க எப்படிங்க வேற மாதிரி இருப்பீங்க? இந்த நியாயத்தை நாங்க பேசினா நீங்க தப்புன்றீங்களா? இது எந்த ஒரு நியாயம் எனக்கு புரியல சார். நீங்க காங்கிரஸ் உடைய கொள்கை அப்படிங்கிறது இன்றைய நாள்ல பாஜக முழுமையா எதிர்க்கிறது. அதுக்கு உங்களோட தோளோடு தோள் நின்று அதைத்தாங்க நான் கேட்கிறேன். நேற்று அந்த பாஜக கூட கூட்டணியில மந்திரியா இருந்தவங்க நாளைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? எழுதி கொடுக்குறீங்களா? உங்களால முடியுமா?
நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே மாட்டோம் சொன்னாங்களா 4 வருஷமா? இப்போ போய் பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் தனியாக போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்களா? உள்துறை அமைச்சர் பார்த்தாங்களா? நாளைக்கு அந்த கட்சியிலே கூட்டணி சேர மாட்டாங்க உங்களால் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னான்னா அது பைத்தியம்னு கீழ்ப்பாக்கத்தில் அடைக்கணும். சரி சார், இன்னொரு பக்கம் கேட்க சார், தமிழ்நாடு முழுவதும் நிறைய அரசியல் ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் பார்த்துருக்கீங்க, மக்களுடைய மண்ணில் பார்த்துருக்கீங்க, புதிய அரசியல் தலைவர்கள் வந்து நீங்கள் விஜயினுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதான் 2 விஷயங்கள்ங்க. மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் வெற்றி அடைவாங்க. அறிவாளிக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறான்னு சொல்ல முடியாது. முட்டாள்னா அயோக்கியன்னா தப்பானவன்னா ஓட்டு போட மாட்டாங்க அதுவும் சொல்ல முடியாது. தேர்தல் வரையிலும் அவர்களை பற்றி நாம் விமர்சிப்போம். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதனால ஒருவர் அரசியலுக்கு வருகிற போது இவர் சிறந்தவர், இவர் தப்பானவர் என்று யாரும் சொல்ல முடியாது. மக்கள் ஆதரித்தால் அவர் தலைவர், ஆதரிக்காவிட்டால் தலைவர் இல்லை, அவ்வளோதான். கிரவுண்ட் ரியாலிட்டியில் விஜய்க்கு 15% வாக்குகள் வரும், 20% வாக்குகள் வரும்னு உங்களுக்கு அந்த எல்லா இடங்கள்லையும் போகும்போது உங்களுடைய பார்வை எப்படி சார்? உங்களை நேரடியாக கேட்குறேன் சார். இதெல்லாம் உங்களை மாதிரி மீடியாக்காரன் பண்ணுற அயோக்கியத்தனம் இருக்கு பாருங்க. வார்த்தையை தப்பாக இருந்து நினச்சிங்கன்னா கூட அது நான் கவலை இல்லை. 15% யார் சொன்னா உங்களுக்கு? எதை வச்சு, எந்த மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிங்க? கணிப்புகள் அதைத்தான் நான் கேட்குறேன். பொய், பச்சை பொய், அதை விட ஜமுகாட்டில் வடிகட்டின பொய் தான் இந்த மாதிரி 15%, 20%ங்கிறதெல்லாம். எனக்கு என்னுடைய மனைவி யாருக்கு ஓட்டு போட போறன்னு தெரியல, என் பையன் யாருக்கு ஓட்டு போட போறான்னு தெரியல, என் மருமக யாருக்கு ஓட்டு போடான்னு தெரியல. ஆனால் ஊர்லேயே இத்தனை % இவங்களுக்கு, இத்தனை % அவங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. ஒரே மனிதன் போன தேர்தல் ஒரு ஓட்டு போட்டிருப்பான், இந்த தேர்தலை மாற்றி கூட போடுவான். எந்த கணக்கில் வச்சு சொல்லுவீங்க? இல்லை, நீங்க கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறீங்க. அதைத்தான் சார் சொல்றேன், கருத்து திணிப்பு, அதை கணிப்புன்னு சொல்றீங்க. அதை தான் கேட்குறேன். உங்க மனைவி யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் நாடு முழுக்க இவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களை ஏன் சார் முட்டாளாக்குறீங்க? கிடையவே கிடையாது. அதான் சொன்னனே, போன தேர்தலில் ஓட்டு போட்டவன் இந்த தேர்தலில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியலைங்கிற போது எதை வைத்து கணிக்கிறீங்க? இல்லை, நீங்க விஜயுடைய வளர்ச்சி தெரிகிறதுன்னு காங்கிரஸ் சொல்லுது இல்லை, அப்போ நீங்க ஏதோ ஒரு மீட்டரை வச்சு கணிச்சு. வேற ஒன்றும் இல்லை சார். அதை வச்சு என்ன சொல்றான்னா, நாங்கள் பெர்சன்டேஜே சொல்ல 10%, 20%, 50%, அட 90 இல்லை சார். போகும்போது அங்கே கூட்டம் வருது, இங்கே வரல. நாங்கள் போனால் எங்களுக்கு வரல, அதனால எங்களுக்கு பலவீனமாக இருக்கிறோம். ஒத்துக்கிறோம்ல, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? இல்ல, கருணாநிதி சொல்றாருல, கூட்டம் ஓட்டாக மாறும். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்ல, கருணாநிதி சொன்னது. கூட்டம் ஓட்டாக மாறும். கருணாநிதி தாங்க சொன்னாரு. RSS சீர்திருத்த இயக்கம். ஒத்துக்குங்க, சொல்லுங்க சார். அவர் சொன்னாருன்னா அவர் இதுதான் சொன்னாரு. அதனால யதார்த்தத்தை பேசுவோம். ஒரே மனிதன் ஒரே மாதிரி எல்லா தேர்தலையும் ஓட்டு போடுறான்னு கூட இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனம் மாறும். மனம் மாறினா தான் அவன் மனுஷன். இந்த நேரத்தில் யார் யாருக்கு பின்னால் இருக்கிறாங்க என்பது மட்டும்தான் நிச்சயம். இதே நாளைக்கு இருக்குமா, நாளை மறுநாள் இருக்குமா, ஒரு மாதம் கழிச்சு இருக்குமா, அதையும் சொல்ல முடியாது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விஜய்க்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இது ரகசியம் ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் கூட்டம் வருது இல்லை. எங்களுக்கு அந்த அளவு கூட்டம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஒன்று வெட்கம் இல்லை. எது உண்மையோதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அது சரியா தவறா என்று விமர்சிப்பது வேறு, ஆனால் யதார்த்தத்தையே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பது வேறு. திருச்சி வேலுசாமி சார், உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி சார். எப்போவுமே காங்கிரஸுக்கு ஒரு எழுச்சி வருது அப்படின்னா திடீர்னு ஒரு புது லீடர்ஷிப் வரும்போது ஒரு எழுச்சி வரும். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் கீழிலிருந்து ஒரு எழுச்சி வருது இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருந்தாலும் அது நல்லது தானே சார் எழுச்சி வர்றது. இதே சார் உங்களுக்கு வருத்தப்படுறீங்க. என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், மழை பெஞ்சா நல்லது தானே, பயிர்கள் விளைஞ்சா நல்லது தானே, காரணம் எதா வேணாலும் இருக்கட்டும். தலைவரே அமைதியாக இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏன் சார்? இப்போ நான் சும்மா வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், என் பையன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அது தப்புன்னு சொல்லுவீங்களா சார்? யார் மூலமாக எப்படி எழுச்சி வருதோ இல்லையோ, எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. உங்கள் கேள்வியிலேயே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு எழுச்சி வந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்ட உங்களை நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே ஹிந்தி திணிக்கிறதுக்கு
காங்கிரஸ் பக்தவட்சலம் இது பண்ணியிருந்தாங்களா? அதில் இந்திரா காந்தியை கொண்டு வந்த விதம் அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சார், அந்த படத்தில் சொல்லியிருக்க கருத்தையே நான் 2 சம்பவங்களை சொல்லிட்டா உங்களுக்கு போதும். இந்தி திணிப்பு காங்கிரஸ் கொண்டு வந்து சொல்கிறீங்க. இந்திய அரசியல் சட்டம் உருவாகிற போதே அரசியல் நிர்ணய சபை மூலமாக தான் ஒவ்வொரு சட்டமும் விவாதிக்கப்பட்டு வந்தது. பல பேருக்கு அதுவே புரியறதில்லை. 272 பேர் அதில் உறுப்பினர்கள். அப்படி உருவாகிற நேரத்தில் அபூர்வமாக சிலருக்கு தான் ரொம்ப உச்சகட்ட விவாதம் வந்து வாக்கெடுப்பு மூலமெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் தலையாய ஒரு பிரச்சனை என்பது ஆட்சி மொழியாக எதை கொண்டு வருது. ஒரு பிரிவினர் ஹிந்தி தான் ஆட்சி மொழி வேணும்னு சொல்கிறாங்க. அது விவாதத்துக்கு வந்து கடைசியில் வாக்கெடுப்பு நடக்கப்படுது. அந்த வாக்கெடுப்பில் மிக மிக அபூர்வமாக இந்த ஒன்றே ஒன்றுக்கு தான் அப்படி வந்துச்சு. சமமான ஓட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா இந்த வேணுன்றவங்களுக்கு 50 ஓட்டு, வேணாங்கிறதுக்கு 50 ஓட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற போது அன்றைக்கு அந்த கூட்டத்தினுடைய சேர்பர்சனாக இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி. அவர் தன்னுடைய ஓட்டை இந்தி மொழிக்கு எதிராக போட்டனால தான் சட்டத்திலேயே ஆட்சி மொழி இந்தி இல்லைன்னு வந்துச்சு. அன்றைக்கு சட்டத்திலே இந்தி மொழி தான் ஆட்சி மொழி. இங்கே போராட்டம் வந்திருக்குமா? முடியாது. நான் இப்போ திரும்பி கேட்குறேன், இவர் தானே இந்திய எதிர்ப்பு வீரர்கள் தானே? அந்த சஞ்சீவ் ரெட்டி தேர்தல் என்னார்? எய்த்து விவி கிரி தேர்தல் என்னார்? அப்போ நான் சொல்ல சார், அவங்க தந்தை பெரியார் சொன்னார், டே கண்ணீர் திரி பசங்களா, 1000 இருந்தாலும் விவி கிரி பார்ப்பான், சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு. அது மட்டும் இல்லடா, நாமெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராடுறோம். அந்த இந்தி இன்னைக்கு ஆட்சி மொழியா சட்ட ரீதியாக வராமல் தடுத்ததே அவன் போட்ட ஒரு ஓட்டு தான். அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடணும். அப்போ முதலமைச்சராக நீங்கள் சொன்ன கருணாநிதி தானே இருந்தார். அவர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாரங்க கேட்டாங்க, உங்களுடைய தந்தை இப்படி சொல்லியிருக்கிறாரே, இன்னைக்கு கூட பேப்பரில் வந்திருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன சார் பதில் சொன்னார்? சொல்லுங்க சார். என்ன சொல்லியிருப்பார்னு சொல்லுங்க சார். சொல்லியிருப்பார் இல்லை, சொன்னார். என்ன? தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார், இவங்க இந்திய எதிர்ப்பு போராடிகள், நம்புனீங்கன்னா ஐயோ பாவம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திருச்சி வேலுசாமி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.